இதுல ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சுக்கினா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவாரு. அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம்.